உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்களைப் பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். உங்கள் பெயர், உங்கள் முகம், உங்கள் கைரேகை என உங்கள் அடையாளத்தை சொல்ல 1000 ஆதாரங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் திட்டமிட்டு இந்த உலக வரைபடத்தில் இருந்தே தனது அடையாளத்தை துடைத்தெறிய முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா? 2009ஆம் ஆண்டு அயர்லாந்திற்கு வந்த ஒரு முதியவர் தான் தங்கியிருந்த 5 நாட்களில் தனது கடந்த காலத்தின் ஒவ்வொரு தடயத்தையும் அழித்தார். அவர் இறந்த பிறகு உலகத்தில் அப்படி ஒரு மனிதனே இல்லை என்பதுதான் உலக நாடுகளின் உளவு அமைப்புகளுக்கே சவாலாக அமைந்தது. யார் இந்த பீட்டர் பெர்க்மேன்? ஒரு மனிதன் எதற்காக தன்னை முழுமையாக தொலைக்க துணிந்தான்? இது ரகசியங்களின் நேரம். கிரைம் கஃபே. மறைந்திருக்கும் உண்மைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வரலாற்றில் இருந்தே மறைந்து போன அந்த மர்ம மனிதனின் கடைசி 5 நாட்களுக்குள் இப்போது நுழையலாம். ஜூன் 12, 2009 அயர்லாந்தின் ஸ்லிகோ நகரில் உள்ள ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு முதியவர் வந்து இறங்கினார். சுமார் 60 வயது இருக்கும். ஒல்லியான உடல்வாகு, நரைத்த முடி, கையில் ஒரு ஊதா நிற பிளாஸ்டிக் பை மற்றும் ஒரு கருப்பு நிற சூட்கேஸ். அவர் ஸ்லிகோ சிட்டி ஹோட்டலுக்கு சென்று தன்னை பீட்டர் பெர்க்மேன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு ஒரு அறையை வாடகைக்கு எடுத்தார். அவர் தனது விலாசமாக ஆஸ்திரியாவின் வியன்னாவில் உள்ள ஒரு இடத்தை எழுதினார். ஆனால் பிறகு அந்த விலாசத்தை சோதித்து பார்த்தபோது அப்படி ஒரு இடமே இல்லை என்றதும், பீட்டர் பெர்க்மேன் என்ற பெயரில் எந்த ஒரு ஆவணமும் ஐரோப்பாவில் இல்லை என்றதும் தெரிய வந்தது. அவர் ஹோட்டலில் தங்கியிருந்த அந்த 5 நாட்கள் மிகவும் விசித்திரமானவை. அவர் யாரிடமும் அதிகமாக பேசவில்லை. ஹோட்டல் சிசிடிவி கேமராக்களில் அவர் பல முறை பதிவாகியிருந்தார். ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் வெளியே செல்லும்போது ஒரு ஊதா நிற பையுடன் செல்வார். ஆனால் திரும்ப வரும்போது அந்த பை அவரிடம் இருக்காது. அவர் தனது உடைமைகளை, துணிகளை, ஏன் தனது சட்டையில் இருந்த லேபிள்களை கூட சிறிய துண்டுகளாக வெட்டி நகரின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்த குப்பை தொட்டிகளில் போட்டார். சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடங்களை அவர் மிக துல்லியமாக தேர்ந்தெடுத்ததுதான் போலீசாரையே வியப்பில் ஆழ்த்தியது. அவர் எதற்காக தனது உடைமைகளை இப்படி அடித்தார்? அவர் ஒரு உளவாளியா அல்லது ஏதோ ஒரு பெரிய குற்றத்தை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்தவரா? ஸ்லிகோ நகரின் வீதிகளில் அவர் தனியாக நடப்பதும் கடலை வெறித்து பார்ப்பதுமாகவே அவரது நாட்கள் கழிந்தன. அவர் தங்கியிருந்த அறையை சோதித்தபோது அங்கே ஒரு பேப்பர் கூட துணையாக இல்லை. அந்த அறையே ஒருபோதும் யாரும் அங்கே தங்காதது போல அவ்வளவு சுத்தமாக இருந்தது. பீட்டர் பெர்க்மேன் என்ற அந்த மனிதன் தான் இந்த உலகத்தை விட்டு செல்ல தயாராகிவிட்டதை அவரது ஒவ்வொரு அசைவும் காட்டியது. அவரது திட்டமிடல் எவ்வளவு துல்லியமானது என்றால், அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் அவர் தபால்கள் எதையும் பெறவில்லை, யாருக்கும் போன் செய்யவில்லை. அவர் ஒரு நிழலைப் போலவே அந்த நகரத்தில் வாழ்ந்தார். ஜூன் 15ஆம் தேதி அவர் ஹோட்டலில் இருந்து வெளியேறினார். வெளியேறும்போது அவர் வைத்திருந்த அந்த ஊதா நிற பை மீண்டும் அவரிடம் இருந்தது. அந்த பையில் என்ன இருந்தது என்பது இன்று வரை ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. அவர் ஒரு டாக்ஸியை பிடித்து ஸ்லிகோ கடற்கரைக்கு சென்றார். அதுதான் அவர் உயிரோடு காணப்பட்ட கடைசி தருணம். ஜூன் 16, 2009 அன்று காலை ஸ்லிகோ கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்ட தந்தை மற்றும் மகன் ஒரு அதிர்ச்சிகரமான காட்சியை கண்டனர். அங்கே ஒரு முதியவரின் உடல் கரையில் ஒதுங்கி கிடந்தது. அது பீட்டர் பெர்க்மேன். போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்து வந்து உடலை சோதித்தனர். அவர் தனது உடைகளை மிக நேர்த்தியாக அணிந்திருந்தார். ஆனால் ஆச்சரியமாக அவரது பாக்கெட்டுகளில் எந்த ஒரு அடையாள அட்டையோ, பணமோ, போனோ அல்லது எந்த ஒரு சிறு துண்டு சீட்டோ கூட இல்லை. அவர் அணிந்திருந்த துணிகளின் லேபிள்கள் கூட கத்தரிக்கோலால் கவனமாக வெட்டி நீக்கப்பட்டிருந்தன. ஒரு மனிதன் தன்னை அடையாளம் காண ஒரு சிறிய தையல் நூல் கூட இருக்கக்கூடாது என்பதில் எவ்வளவு உறுதியாக இருந்தான் என்பதை இது காட்டியது. உடற்கூராய்வு அறிக்கை வந்தபோது போலீசாருக்கு மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது. பீட்டர் பெர்க்மேன் கடலில் மூழ்கி சாகவில்லை. அவர் மாரடைப்பால் இறந்திருந்தார். ஆனால் அவரது உடலில் புற்றுநோய் மிக தீவிரமாக பரவியிருந்தது. அவருக்கு இன்னும் சில நாட்களே வாழ்நாள் மிச்சம் இருந்தது அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனாலும் அவரது உடலில் எந்த ஒரு மருந்தின் தடயமும் இல்லை. அவர் வலியால் துடித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எந்த மருத்துவ உதவியையும் நாடவில்லை. அவர் ஒரு புனித பயணம் செல்வதைப் போல தனது மரணத்தை நோக்கி அமைதியாக நடந்து சென்றிருக்கிறார். அயர்லாந்து போலீசார் சர்வதேச காவல்துறை அமைப்பான இன்டர்போல் உதவியை நாடினர். அவரது புகைப்படம் உலகம் முழுவதும் அனுப்பப்பட்டது. அவரது கைரேகைகள் மற்றும் DNA மாதிரிகள் அனைத்து நாடுகளின் தரவுத்தளங்களிலும் சரிபார்க்கப்பட்டன. ஆனால் எந்த ஒரு நாட்டு இராணுவத்திலோ, உளவு அமைப்பிலோ அல்லது குடிமக்கள் பதிவேட்டிலோ பீட்டர் பெர்க்மேன் என்ற மனிதன் இல்லை. அவர் ஜெர்மன் மொழியில் பேசுவார் என்பது அவரது ஹோட்டல் ஊழியர்கள் மூலம் தெரிய வந்தது. ஆனால் ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா நாடுகள் அங்கே அப்படி ஒரு மனிதரை பிறக்கவில்லை என்று சான்றிதழ் அளித்தன. அவர் உண்மையில் ஒரு மனிதனா அல்லது ஒரு நிழலா என்ற சந்தேகம் போலீசாருக்கு வலுத்தது.
இந்த வழக்கின் மிகவும் மர்மமான பகுதி அவர் தனது உடைமைகளை அப்புறப்படுத்திய விதம்தான். ஸ்லிகோ நகரின் சிசிடிவி கேமராக்களை போலீசார் பல மாதங்களாக ஆய்வு செய்தனர். அதில் அவர் ஹோட்டலில் இருந்து வெளியே செல்லும் போது ஒரு பெரிய ஊதா நிற பையுடன் செல்வார். ஆனால் அவர் திரும்பி வரும்போது அந்த பை காலியாகவோ அல்லது மடிக்கப்பட்ட நிலையிலோ இருக்கும். அவர் நகரின் எந்த குப்பை தொட்டியில் எதை போட்டார் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் வேண்டுமென்றே கேமராக்களின் பார்வைக்கு தெரியாத சந்துகள் மற்றும் மறைவான இடங்களையே தனது உடைமைகளை வீச பயன்படுத்தினார். அவர் எதற்காக தனது அடையாளங்களை இவ்வளவு தீவிரமாக அழித்தார்? பொதுவாக ஒரு குற்றவாளி தான் பிடிபடக்கூடாது என்பதற்காக இப்படி செய்வான். ஆனால் பீட்டர் பெர்க்மேனின் கைரேகைகள் உலகில் எந்த ஒரு குற்ற பின்னணியிலும் இல்லை. அவர் ஒரு அமைதியான, கண்ணியமான மனிதராகவே காட்சியளித்தார். அவர் தங்கியிருந்த 5 நாட்களில் அவர் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை, யாருடனும் ரகசியமாக பேசவில்லை. அவர் ஒரு கவிஞனைப் போலவோ அல்லது ஒரு தத்துவவாதியைப் போலவோ தனது இறுதி காலத்தை அமைதியாக கழிக்க விரும்பிய ஒருவராக தெரிந்தார். உடற்கூறாய்வில் அவரது உடலில் எலும்பு புற்றுநோய் மற்றும் பல இதய பாதிப்புகள் இருந்தது கண்டறியப்பட்டது. அவர் பல முறை மாரடைப்பை சந்தித்திருந்தும் எந்த ஒரு நவீன மருத்துவ சிகிச்சையையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் அயர்லாந்திற்கு வந்ததே சாவதற்காகத்தான் என்பது மட்டும் உறுதியானது. ஆனால் ஏன் ஸ்லிகோ? ஏன் அந்த கடற்கரை? அந்த இடத்திற்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எழுதிய அந்த போலி விலாசத்தில் இருந்த ஒரு சிறிய குறிப்பு ஆஸ்திரியாவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை காட்டியது. ஆனால் அங்கே சென்று விசாரித்த போது எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவர் இறந்த பிறகு அயர்லாந்து மக்கள் அவருக்கு ஒரு கண்ணியமான இறுதிச் சடங்கு செய்தனர். அவரது சவப்பெட்டிக்கு முன்னால் ஒரு பெயரோ புகைப்படமோ இல்லை. அடையாளம் தெரியாத முதியவர் என்ற பெயரிலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த இறுதிச் சடங்கில் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஒரு சில உள்ளூர் மக்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். ஒரு மனிதன் இத்தனை கோடி மக்கள் வாழும் இந்த பூமியில் ஒரு சிறிய தடம் கூட இல்லாமல் எப்படி மறைந்து போக முடியும் என்ற கேள்வி அந்த இடுகாட்டில் பலமாக ஒலித்தது. பீட்டர் பெர்க்மேன் வழக்கின் மிகவும் சக்தி வாய்ந்த புள்ளி என்னவென்றால், அவர் ஒருபோதும் பிடிபடக்கூடாது என்பதற்காக ஓடியவர் அல்ல, மாறாக யாரிடமும் விடைபெற விரும்பாத ஒரு மனிதர். அவர் தனது உடைமைகளை அழித்தது மற்றவர்களை ஏமாற்ற அல்ல, தனது கடந்த காலத்தின் பாரத்தை தான் மட்டுமே சுமந்து கொண்டு அந்த பாரத்தோடு மறைய விரும்பிய ஒரு தீர்க்கமான முடிவு. இன்றும் கூட பல ஆவணப்பட இயக்குநர்களும் துப்பறியும் நிபுணர்களும் இந்த மர்மத்தை உடைக்க முயன்று வருகின்றனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் பீட்டர் பெர்க்மேன் உருவாக்கிய அந்த பெரும் மௌனத்தையே பதில்களாக பெறுகின்றனர். ஒரு மனிதன் சமூகத்திலிருந்து தன்னை துண்டித்துக் கொள்வது என்பது வேறு, ஆனால் வரலாற்றிலிருந்தே தன்னை நீக்கிக் கொள்வது என்பது முற்றிலும் வேறானது. அவர் பயன்படுத்திய பீட்டர் பெர்க்மேன் என்ற பெயர் கூட ஒரு போலி அடையாளம் என்பது உறுதியான பிறகு அவர் உண்மையில் யார் என்பது ஒரு நித்தியமான புதிராகவே நீடிக்கிறது. அவர் ஒருவேளை முன்கூட்டியே தனது மரணத்தை உணர்ந்து அந்த மரணம் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது என்று நினைத்த ஒரு மனிதாபிமானியாக இருந்திருக்கலாம், அல்லது உலகத்திற்கு தெரியாத ஒரு ரகசியத்தை சுமந்து கொண்டு மறைந்த ஒரு அறிவு ஜீவியாக இருந்திருக்கலாம். நமது அடுத்த வீடியோவில் பக்தி என்ற போர்வையில் சயனைடு கொடுத்து அடுத்தடுத்து 6 பெண்களை கொன்ற ஒரு பெண்ணின் திடுக்கிடும் பின்னணியை பார்க்க போகிறோம். த சயனைடு மல்லிகா. சயனைடு மல்லிகா இந்தியாவின் முதல் பெண் சீரியல் கில்லர். அந்த வீடியோவை தவற விடாதீர்கள். இறுதியில் பீட்டர் பெர்க்மேன் நமக்கு விட்டுச் சென்ற பாடம் இதுதான். நவீன தொழில்நுட்பங்கள் நிறைந்த இந்த உலகில் கூட ஒரு மனிதன் நினைத்தால் ஒரு ரகசியமாகவே பிறந்து ஒரு ரகசியமாகவே மறைய முடியும். அவர் யார், எங்கிருந்து வந்தார், அவரது நோக்கம் என்ன என்பது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் தனது அடையாளத்தை துடைத்தெறிந்த விதம் ஒரு கலையைப் போல துல்லியமானது. அடையாளம் என்பது நாம் மற்றவர்களுக்கு தருவது, ஆனால் அமைதி என்பது நாம் நமக்காக தேடிக்கொள்வது என்பதை அவர் நிரூபித்தார். இது போன்ற மர்மமான மனிதர்கள் மற்றும் உலகையே அதிர வைத்த உண்மை சம்பவங்களை தெரிந்து கொள்ள ரகசியங்களின் நேரம் கிரைம் காஃபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பீட்டர் பெர்க்மேன் உண்மையில் ஒரு குற்றவாளியாக இருந்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது தனது மரணத்தை அமைதியாக தேடி வந்த ஒருவரா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு அதிரடி மர்மத்துடன் சந்திப்போம். மர்மங்கள் விலகட்டும்.